எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ Thursday ரேண்டமாக எடுத்திருந்த வீடியோ. அந்த டே எனக்கு எப்படி போணுச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் எப்படி பண்ணுறேன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு 6 மணிக்குனா முழிப்பு வந்துருச்சு. சரி ஓகே எந்திரிச்சு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஊருக்கு போயிட்டு வந்துட்டு எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணவே இல்லை, க்ளீனிங். அதுக்கப்புறம் காலையில் வெள்ளனா எந்திரிச்சிட்டனால எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கவுண்டர் டாப்பும் எல்லாமே அப்படியே போட்டுட்டு தூங்கியாச்சு. காலையில் எந்திரிச்சு அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கவே ஒரு 7 o'clock மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டேன். பாலில் இருக்க ஆடையை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு பாலை மட்டும் எடுத்து எனக்கு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டேன். பாப்பா இன்னும் எந்திரிக்கவே இல்லை. இன்னும் ஒரு 4 மாதம் தான், நல்லா தூங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எனக்கு டீயும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே டீயை குடிச்சிட்டு பாப்பா எந்திரிச்சிட்டா. குட் மார்னிங். என்ன ஒரு விரலில் கொடுக்குற? நல்லா கொடு. குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம் வணக்கம். ஓகே பாய். தேங்க்யூ. கொஞ்ச நேரம் பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வந்துட்டேன். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டே மில்லட் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க கோதுமையில். அதை வச்சு தான் வெஜிடபிள்ஸ்னால் போட்டு பண்ண போகிறேன். இந்த நூடுல்ஸ் ரெசிபி ஷார்ட்ஸில் வந்திருக்கும், ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்கலன்னு நம்மளோட பேஜில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் கிச்சனு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவேன். விளக்க போடுறதா விளக்க போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறத எடுத்து வச்சுக்குவேன். நூடுல்ஸ்னால ஃபுல்லாமே சிந்தி போய் கிடந்துச்சு. அதை எல்லாத்தையுமே கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். 4-5 பாத்திரம் தான் இருந்துச்சு, கையோடு அதையும் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்தந்த பிளேஸில் எல்லா பாத்திரத்தையுமே அடுக்கி வச்சுக்கிட்டேன் கையோட. அதுக்கப்புறம் கிச்சன் கொஞ்சம் நீட்டாகவே இருந்துச்சு. ஹாலில் நான் ஒரு 4 ஃபோட்டோஸ் மட்டும் மாட்டியிருக்கேன். அதெல்லாம் தூசியாக ரொம்ப இதாக அழுக்காக இருந்துச்சு. சரி இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கமேன்னு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எடுத்திருந்தோம். இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ வந்து பாப்பா பிறந்து வந்த ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்திருந்தது. இந்த ஃபோட்டோ என்னோடய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ. எல்லாத்தையுமே தொடச்சி க்ளீன் பண்ணி அந்தந்த ப்ளேஸில் மாட்டினதுக்கப்புறம் நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். லஞ்சு வந்து என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. மிக்சியே ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை தேங்காவும் அரைக்க முடியாது, பெருசாக என்கிட்ட காயுமே இல்லை. ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் லெமன் இருந்துச்சு, அதை வச்சு லெமன் ரைஸ் மட்டும் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ சிப்ஸ் வீட்டில் இருந்துச்சு, அதனால் லெமன் ரைஸ் மட்டும் பண்ணுறேன். சாதம் வந்து வடிச்சிட்டேன். லெமன் ரைஸ் பண்ணுறது கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகுளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, மஞ்சத்தூள், அப்புறம் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இது மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். வேறு எதுவுமே லெமன் ரைஸில் சேர்த்துக்க மாட்டேன். சில பேர் லெமன் ரைஸில் வந்து கடுகு வறுத்து அப்புறம் வெந்தயம் வறுத்து ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன், இது மட்டும் தான் போடுவேன். இது மட்டும் போட்டால் தான் எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து சாதத்தை ஆற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருனேன். உப்பு மட்டும் இடையில தேவைப்பட்டப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஈவனாக எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சூப்பராக லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாப்பா வந்து லெமன் ரைஸ் சாப்பிட மாட்டான், அதனால் அவளுக்கு மட்டும் கர்ட் ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஊட்டினுட்டேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் 2 பேர்த்துக்குமே சாதம் போட்டு சிப்ஸ் வச்சு மதியானம் சாப்பாடுக்கு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சாதம் மட்டும் தான் இருந்துச்சு. நான் கரெக்டாக 2 பேர்த்துக்கு தான் போட்டேன். அதை வந்து அப்புறமா சாப்பிட்டுக்குவேன். ஹேர் ஆயில் வந்து நான் வீட்டிலேயே காய்ச்சி ரெடி பண்ணிடுவேன். அதுக்காண்டி நேற்று வந்து 6 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டியே நான் செடி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த தெருவில் எது பொருளுமே கிடைக்க மாட்டேங்கிடுச்சு. எனக்கு வந்து கத்தாழை, மருதாணி, செம்பருத்தி இலை, இது 3மே முக்கியமானது. இது 3மே சரியாக கிடைக்காதனால நானே செடியை வளர்த்து இதிலேருந்து பறித்து தான் இப்போ ஹேர் ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன்னா கருவேப்பிலை, நெல்லிக்காய், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி, அதுக்கப்புறம் வெந்தயம், இது மட்டும்தான். இது எல்லாமே எண்ணெயில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுருவேன். அரைச்சோ இல்லை இது பண்ணியுமே போட மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டு அது நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆனோன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு இரும்பு வடசட்டியாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். வடசட்டியில் 6 லிட்டர் எண்ணெயை ஊற்றிட்டு அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துருந்தேன். நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஒரு 25 மினிட்ஸ்க்கு நல்லா சிம்மிலே வச்சு கொதிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த கலர் சேஞ்ச் ஆகி மொறுன்னு ஆகிடுக்கும் அந்த லீவ்ஸ் எல்லாமே.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூலானதுக்கப்புறமா ரோஸ்மெரி லீவ் சேர்த்துருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ஒரு 2-3 டேஸ் அப்படியே வடசட்டியில் வச்சதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா வெண்ணெய் கொஞ்சம் காய்ச்ச வேண்டியதாக இருந்துச்சு. இது வெண்ணெய் மட்டும் சாமிக்கும் கோயிலுக்கு எடுத்து போகிறதுக்கு மட்டும்தான். வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். அந்த வெண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்குவேன். வெண்ணெய் உருக்கி நெய்யாக்குனதுக்கப்புறமா லைட்டாக பசி எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 5:30க்கு மேலே 2 ப்ரெட்டு மட்டும் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு நெய் நல்லா ஆறிடுச்சு. அதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த நெய் 1/2 லிட்ரு வெண்ணெய்க்கு உருக்குன நெய் 100 கிராம் கம்மியாக இருக்கும், 400 கிராம்ஸ் கிடைக்கும். அப்புறம் வழக்கம் போல் ஈவினிங் டீ பிஸ்கட்டை வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் நமக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.